ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு த ட்ரெண்டிங் சமையலுங்க. நான் உங்கள் அலமேல் பேசுகிறேங்க. இப்போ வந்து ஒரு ஈவினிங் ஒரு அருமையான ஸ்நாக்ஸு, ஒரு இது நமக்கு எல்லாருமே நல்லா சாப்பிடக்கூடிய ஸ்நாக்ஸ் செய்யலாமா? என்ன தெரியுங்களா? நம்ம வடையில் வந்து நிறைய விதம் நம்ம செஞ்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னமோ வடையை நம்ம சாப்பிட்ருக்கோம். ஆனால் வந்து இதில் வந்து நம்ம இது பொரியில் வடை செஞ்சுருக்க நம்ம சாப்பிட்ருக்கோமா? இல்லைங்களா? அப்படி சாப்பிடாதவங்க இப்போ நான் செய்ய போகிறேன். எப்படி இருக்குதுன்னு நான் பார்த்துட்டு நீங்களும் செய்து பாருங்கள். இதுக்கு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஒரு பாக்கெட் பொரி எடுத்து நான் உங்கள் முன்னாடி வச்சுருக்கிறேன். இந்த பாருங்க, இன்னும் நான் வந்து நம்ம இதை வந்து நம்ம அப்படியே வந்து நம்ம தண்ணி ஊற்றி நம்ம வந்து அப்படியே நம்ம பிழிஞ்சு எடுக்கணும். உங்கள் முன்னாடி வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பொரியை நான் காட்டுறேன். இது வந்து 1 by 1 எப்படி செய்யணும், வடை எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு உங்கள் முன்னாடி காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நாங்கள் தண்ணி ஊற்றுறோம் பாருங்கள். நல்லா ஃபுல்லாக தண்ணி ஊற்றிடுங்க. நல்லா தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து கொஞ்சம் நல்லா பிழிஞ்சிருங்க. நல்லா ஃபுல்லாக இது ஃபுல்லாக கொஞ்சம் நல்லா நிறைய தண்ணி ஊற்றிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒன்றும் இதில் என்ன நம்ம கழுவ போகிறோம் பொரியலை. அப்படியே நம்ம வந்து நல்லா ஊறிக்கிட்டு நல்லா கொஞ்சம் இது ஊறணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இது நல்லா கொஞ்சம் இது பண்ணிவிட்டு அப்படியே வந்து இதை பாருங்கள், அப்படியே இதை பாருங்கள், இப்படி பிழிஞ்சு போட்டுருங்க. இருக்கிறதையும் பிழிஞ்சு அப்படியே அடுத்த பாத்திரத்தில் போட்டுருங்க. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பிழிஞ்சு போட்டுடலாம். வந்து இப்போ பொரியை வந்து நல்லா வந்து கழுவி எடுத்துகிட்டு வந்து நம்ம வச்சுட்டு வந்து பாருங்கள், உங்கள் முன்னாடி நான் வச்சுட்டேன். நான் இதில் சேர்க்க வேண்டிய பொருள் சேர்க்கலாம் வடைக்கு. இதில் வந்து ஆனியன், இது பாருங்கள், ஒரு 2 ஆனியன், சின்ன ஆனியன் போட்டு இது நம்ம அரிஞ்சு வச்சுருக்குறோம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்குங்க. ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டுக்குங்க. காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகாய் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி போட்டுக்குங்க. தேவையான அளவு இது வந்து மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஆல்ரெடி வந்து நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். அதனால் குழந்தைங்க சாப்பிட்றதா பச்சை மிளகாய் அவாய்ட் பண்ணிவிட்டு வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட். இது ஒரு தனி டேஸ்ட்டு, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நம்ம எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி நம்ம செய்கிறத விட இந்த மாதிரி நம்ம புதுவிதமாக செஞ்சாலே ஒரு தனி ஒரு இது டேஸ்ட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இதுக்காக சால்ட்டு தேவையான அளவு கொஞ்சம் ரைஸ் ஃப்ளோர் போட்டுக்கோங்க. பச்சரிசி மாவு கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து கசன்னு பிசைஞ்சிருங்க. ஏன்னா வந்து நல்லா அது ஈரம் நல்லா இதாகணும், மிக்ஸ் ஆகணும். ஏன்னா நம்ம வெங்காயத்தில் இது ஈரம் இருக்கு இல்லைங்களா, அதனால் வந்து நல்லா கொஞ்சம் மிக்ஸ் ஆகணும். கொஞ்சோண்டு வந்து நம்ம தண்ணி தெளிச்சிக்கலாம் இப்போது. ஏன்னா வந்து கொஞ்சம் இது பாருங்கள், பொலன்னு இருக்குது பாருங்கள். நம்ம தண்ணி தெளித்தா தான் வந்து நம்ம வந்து வடை தட்டுறதுக்கு வரும். அதனால் இப்போ கொஞ்சோண்டு நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கொஞ்சோண்டு வந்து தண்ணி வந்து லைட்டாக தெளிச்சிக்கோங்க. மேலே தெளித்து நல்லா கொஞ்சம் பிசைஞ்சிங்க. கச நல்லா கொஞ்சம் நல்லா நம்ம இது வடைக்கு தட்டுற அளவுக்கு நல்லா கட்டி ஆகிற மாதிரி பிடிக்கிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா கையை நல்லா போட்டு அழுத்தி பிசைஞ்சிங்க. அப்போ தான் வந்து அந்த வெங்காயத்துடைய சாறு வந்து நம்ம இந்த பொரியில் இறங்கும் போது சுவை நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே நம்ம வேலை செய்கிறதுல தான் இருக்குது. நம்ம சொல்கிறத விட நம்ம இது நல்லா கொஞ்சம் கஷ்டப்பட்டு செஞ்சோன்னா நல்லா சுவையாக பிள்ளைங்க எல்லோரும் நம்ம சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். ஆனால் இது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வேணால் செஞ்சு பாருங்களேன். நல்லா நம்ம பிசைஞ்சிட்டோம். அதாவது எப்படின்னா, இந்த பாருங்க, தண்ணி ஊற்றி கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சும் போது இந்த பாருங்க வடை வந்து இந்த பாருங்க இந்த மாதிரி உருட்டி அப்படியே நம்ம இது ஒரு கையில் வச்சு நம்ம இப்படி பண்ணனா அது வடை சைஸில் கரெக்டாக வந்து உட்காரணும் பாருங்க. அப்போது வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி இது பண்ணணும். ஏன்னா வந்து பொலன்னு இருந்துச்சுன்னா வடை தட்ட வராது. இந்த பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது கரெக்டான பதம். இது அப்படியே நம்ம எண்ணெயை போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். நம்ம வடையை போட்டுடலாம். இப்போ வந்து ஒரு வானலில் வந்து ஆயிலை ஊற்றி வச்சுருக்கிறேன். இந்த பிறகு நல்லா சுட்டுட்டு இருக்குது. இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த பிறகு நம்ம அப்படியே இது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத அப்படியே மெதுவாக போட்டுருங்க. மெதுவாக போடுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஏன்னா வந்து டப்புன்னு போடாதீங்க. அதே மாதிரி போட்ட உடனே திருப்பாதீங்க. ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும். நம்ம இது எவ்வளோ இதில் போட முடியுதோ அது வரைக்கும் போடுங்க. இப்போ ஒரு 5-6 வடை போட்டிருக்கேன். இது அப்படியே கொஞ்சம் வேகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துட்டு இருக்குது. இப்போ வந்து நம்ம போட்ட எண்ணெயில் வந்து பபிள்ஸ் வந்து கொஞ்சமாக தான் போயிட்டு இருக்குது. இப்போ பரவாயில்ல, நம்ம எடுத்துடலாம். ஓகேங்களா? இதுதான் கரெக்டான பக்குவம். ஏன்னா வந்து இப்பயே சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, லோ ஃப்ளேம்லேயே வச்சிங்க. அப்போ தான் வந்து உள்ளே இருக்கிறதும் வேகும், வெளியே இருக்கிறதும் வேகும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் முதலே வச்சுட்டிங்கன்னா மேலே மட்டும் வெந்திருக்கும், ஆனால் உள்ளே வேகாது. இப்போ நம்ம மெதுவாக வச்சுருக்கறனால உள்ளேயே வெந்திருக்கோம், வேலையே வந்திருக்கோம். அதனால் வந்து இப்போ நம்ம எடுத்துடலாம். இது கரெக்டான ஸ்டேஜ்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் ஃபுல்லாக சூப்பராக வந்து நல்லா முறிவி நல்லா கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி தெரியுது, உங்கள் கண்ணுக்கே தெரியுது. இப்போ பாருங்கள் எல்லாமே இது பாருங்கள் இதே மாதிரி இது பாருங்கள் அந்த வெங்காயம் எல்லாம் பாருங்கள் நல்லா பொரிஞ்சிருச்சு. உங்களுக்கு அந்த பிளாக் கலர் இருக்குங்களா, நல்லா வதவி நல்லா இது வெந்துருச்சு. இதுதான் வந்து கரெக்டான பக்குவம். இது இப்போ பொதி வடை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் செம்ம சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக ஒரு ஈவினிங் நேரத்தில் ஒரு நைட்டு ஒரு டீ காஃபியோடு சேர்ந்து சாப்பிட ஒரு செம்ம சூப்பரான ஒரு காம்பினேஷன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து வடையில் நம்ம வந்து எவ்வளோ வடையை நம்ம சாப்பிட்ருக்கோம், ஆனால் வந்து பொரியல வடை செஞ்சுருக்கேன். இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் நான் செஞ்சுருக்கேன். நாங்கள் நல்லா செஞ்சு சாப்பிட்ட பிறகு தான் உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். அவ்வளோ சூப்பராக கிறிஸ்பியாக இருக்கும். உங்கள் முன்னாடியே பாருங்கள் அந்த வடையோட மேலே இருக்கிறத நீங்கள் பாருங்கள். ஏன்னா அந்த பொரியோட மேலே தோற்றம் அப்படியே தெரியும் பாருங்கள். அவ்வளோ அதாவது நான் சொல்கிறத விட நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சரி இவ்வளோ தூரம் சொல்கிறாங்களே, சரி நீங்களும் இது பொரியை வாங்கி நீங்கள் செஞ்சு, இது வேலையே அதிகம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதாவது வித்தின் ஒரு 10 நிமிஷத்தை செஞ்சிடலாம். பொரியை இது பண்ணி அப்படியே நம்ம கழுவி அதில் நம்ம வெங்காயம் எப்பயுமே நம்ம யூஸ்வலாக நம்ம வடைக்கு நம்ம மசாலா வடைக்கு போடுற மாதிரியே அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் இதில் போட்டு அப்படியே நம்ம தட்டி நம்ம எண்ணெயில் பார்த்து எடுத்துக்க வேண்டியதான். அவ்வளோ செம சூப்பராக இருக்கும். உங்கள் முன்னாடி ஒரு வடையை எடுத்து நான் பிச்சு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படி உள்ளே வெந்திருக்கா எப்படின்னு பாருங்கள். இதுக்கு தகுந்தது சாஸ் வச்சுக்கலாம். உங்கள் இஷ்டம் வந்து நீங்கள் வந்து சட்னி கூட நீங்கள் தயார் பண்ணிக்கலாம். நான் சாஸ் வச்சுருக்கேன். இந்த உங்கள் முன்னாடி வந்து இந்த வடையை வந்து இந்த பாருங்கள் நான் வந்து கரெக்டாக காட்டுறேன். நான் எப்படி வெந்திருக்குதுன்னு பாருங்கள். பாருங்கள் இது பார்க்கும்போது எப்படி இருக்குது பாருங்கள். இந்த பாருங்கள் இது சவுண்டை மட்டும் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நல்லா வெந்து பாருங்கள் உள்ளே எப்படி இருக்குது பாருங்கள். எவ்வளோ செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படியே இதை பாருங்கள் இந்த சாஸை தொட்டு சாப்பிடுங்க சார் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ செம்ம சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி வந்திருக்குதுன்னு நீங்களும் சொல்லுங்கள். அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இந்த ஒரு ஈவினிங் டைமில் ஒரு ஸ்நாக்ஸுக்கு வந்து நான் செஞ்சுருக்கிறேன். இது உங்கள் ஃபேமிலி நண்பர்கள் யாராவது இருந்தால் இதை ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே உடனே நீங்கள் நாளைக்கே நீங்கள் செஞ்சு பிள்ளைங்களும் கொடுங்க. நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு, டேஸ்டெல்லாம் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்கள் ஆதரவு தருவீங்கன்ட்டு நான் நம்புகிறேன்.